அறுவை சிகிச்சை முடிந்து பல்ஸ் கூட இல்லை. ஆனால் 2 மணி நேரம் சிகிச்சை செய்வது போல நடித்து தங்களை ஏமாற்றிய மருத்துவர்களும் செவிலியர்களும் சேர்ந்து தன் மகன் உயிரையே காவு வாங்கிவிட்டனர் என்பதே இந்த பெற்றோரின் குற்றச்சாட்டு. மயிலாடுதுறை மாவட்டம் மேலமங்கை நல்லூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் பாலசுப்ரமணியன். இவர் நெய்க்குப்பையில் உள்ள தனியார் நர்சரி பள்ளியில் தலைமை ஆசிரியராக உள்ளார். 7ஆம் வகுப்பு படித்து வந்த இவரது மகன் கிஷோர் வயிற்று வலியால் துடித்துள்ளார். இதையடுத்து பட்டமங்கல தெருவில் உள்ள அருண்பிரியா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிறுவனுக்கு குடல் வாழ்வு உள்ளது எனவும் உடனே அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் எனவும் மருத்துவர்கள் கூறியதாக தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து காலை 10 மணியளவில் அறுவை சிகிச்சை செய்யப்பட அடுத்த 2 மணி நேரத்தில் சிறுவன் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் சிறுவனை மடியில் தூக்கி போட்டுக்கொண்டு கத்தி கதறி கண்ணீர் வடித்தனர். தன் மகனுக்கு மயக்க மருந்து அதிகமாக கொடுத்துள்ளதாகவும் அறுவை சிகிச்சையின் போதே உயிரிழந்த தனது மகனுக்கு 2 மணி நேரம் சிகிச்சை செய்வது போல மருத்துவமனை நிர்வாகம் நாடகமாடியதாகவும் அழுது புலம்பியபடியே மருத்துவமனையை விட்டு வெளியே வந்த சிறுவனின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் சாலையில் படுத்து மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மற்றும் வட்டாட்சியர் சபிதா தேவி ஆகியோர் சிறுவனின் உறவினர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து அவர்கள் கலைந்து சென்றனர். இது குறித்து பேசிய உறவினர்கள் அனுபவம் இல்லாத நர்சுகளும் அலட்சியமாக இருந்த மருத்துவர்களும் தான் சிறுவனின் இறப்புக்கு காரணம் என புகார் கூறினர். ஆப்ரேஷன் பண்ணிடணும், அதுக்கு அப்பண்டிஸ் ஆப்ரேஷன் பண்ணணும், வயிற்று வலி அப்போ தான் நிற்கும்னு சொன்னாங்க. சரின்னு நைட்டு ஃபுல்லாக செல்லின் பட்டு போட்டாங்க, நரம்பை தேடினாங்க. 1 மணி நேரம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத நர்ஸு 1 மணி நேரம் பிள்ளைக்கு தேடினாங்க கண்டுபிடிக்க முடியல நரம்பை. அப்புறம் காலையில் தான் இது போட்டாங்க, செல்லின் போட்டாங்க. ஆக்சிஜன் சிலிண்டர் கூட தேடிக்கொண்டிருந்தனர். இதுதான் மருத்துவமனையில் உள்ள நிலை என வேதனை தெரிவித்த சிறுவனின் தந்தை தன் மகன் உயிரிழப்புக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். சிலிண்டர் எடுத்துவான்னு சொன்னா 1/2 மணி நேரம் அது சிலிண்டர் எடுத்துடல. எல்லாரும் ஒரு ரூமா சிலிண்டர் அவருக்கு கேட்கறாரு. எமர்ஜென்சி தெரியுமான்னு பக்கத்தில் கேட்கறாரு. நர்ஸை கேட்கறாங்க. அந்த நர்ஸு போயிட்டு ஓடுது. அடுத்து இன்னொருத்தர் வார்டு பாய் எல்லாம் ஓடுறாங்க. ஒரு ப்ராப்பர் இதே இல்லைங்க. இங்க செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.